நம்ம கார்த்திக் ரேவதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். நம்ம கார்த்திக் ரேவதி எல்லாரும் அந்த சபையில் இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க, என்னடா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி யோசிச்சுட்ருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி வந்து உட்காடுறாங்க. இது மாதிரி உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. வேறு யாரையும் லவ் ஏதாவது இருந்தால் கூட சொல்லிவிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டுருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என் பேச்சை கேட்காம போய்கிட்டே இருக்க. நான் சொன்னோடனே நீ என்ன சொல்லியிருக்கணும், இந்த கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டமா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ நீ என் பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அந்த இடத்துல சொல்கிறாங்க, அவளுக்கே நம்ம பொண்ணுக்கே விருப்பம் இல்லாதப்ப நம்ம எதுக்கு இப்போ கல்யாணம் அவசரப்படணும், நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வந்துடுது. ஏங்க சும்மா இருங்க, அவள் அப்படி தாங்க சொல்லிகிட்டு இருப்பா, நம்ம பொண்ணுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியும், நாம தாங்க பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சந்திரலேகா அந்த இடத்துல டென்ஷன் ஆகி, அக்கா நீ முடிவெடுக்கா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணாக இருக்காளே, நம்ம எதாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் நீயே எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரலேகா சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு நம்ம ரேவதியோட அப்பா வந்து சொல்ல வராரு. மாமா நீங்கள் அமைதியாக இருங்க, அக்கா எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும், அவங்களே முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியல, ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்கிறா, ஏன் வேறு யாரையாவது லவ் எதுவும் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து சுவாதிக்கிட்ட கேட்குறாங்க. உடனே சுவாதி டென்ஷன் ஆகி, எங்கள் அக்கா லவ்வா, எங்கள் அக்காவுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் அப்படி பண்ண மாட்டா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஏதோ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம ரேவதியை பார்க்க போகிறாரு. போயிட்டு ரேவதிகிட்ட கேட்குறாரு, ஏன் என்னாச்சு, உங்கள் அம்மா உனக்காக இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நீ எதுக்காக கல்யாணம் வேணாங்கிற, அவங்க பேச்சை மதிக்காமல் நீ எதுக்காக வந்த, நீ எதுக்கு, பெரியவங்க எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீ எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நீ உன் வேலையை பாரு, நீ எதுக்கு இந்த விஷயத்துலலாம் தலையிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்தியை கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, நான் அன்னைக்கு நீ எனக்காக சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், நான் வந்து அண்ணியும் நினச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தியா, அப்படிலாம் இல்லை, உன் மேலே நான் பாவப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு அக்கறையில் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இப்போ ஏன் நீ கல்யாணம் வேணாங்கிற, யாரையாவது லவ் பண்ணுறியா, உனக்கு என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து எங்கள் அத்தை பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன், அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அத்தை பசங்களா, அவங்களுக்கு நேரம் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காது, ஏன்னா எங்கள் அபிராமி அத்தையோட பையனை கல்யாணம் பண்ணால் தான் எங்கள் 2 ஃபேமிலியும் ஒன்று சேரும், எங்கள் 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன், நான் இதை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் கூட எங்கள் அப்பா இதுக்கு சந்தோஷம் தான் படுவார், எங்கள் அப்பா இதுக்கு ஒத்துப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் அவர் ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அவர் ஃபோட்டோலாம் நான் பார்த்ததில்ல, அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ தான் எங்கள் குடும்பம் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு ஷாக் ஆகிடுறாரு. ஐயோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறாளே, இதை நான் எப்படி இது பண்ண சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ நம்ம சுவாதிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னங்க உங்கள் அக்கா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எனக்கு எப்படி நான் அதை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன், அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம், கண்டிப்பாக நீ இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதி சொல்கிறாங்க.